வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். இன்னைக்கு இந்த சேனலில் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே கனடாவில் பிளாக் ஃப்ரைடேன்னு ஒரு டீல் இருந்தது. அந்த டீலில் என் ஹஸ்பண்ட் இந்த ஏர் ஃப்ரையர் வாங்கினாங்க. இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. அப்புறம் மேல சேஃப்டிக்கு ஒரு அட்டை மாரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர் ஃப்ரையர் தான், நம்ம எதுவுமே ஃபிட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஹெல்ப் தேவை, நல்ல வெயிட்டா இருக்கு. இது நிஞ்சா ஏர் ஃப்ரையர். நான் சின்னதா இருக்குன்னு தான் நினைச்சேன். பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா தான் இருக்கு, நல்லா வெயிட்டாவும் இருக்கு. இது 3.8 லிட்டரா கீழே இருக்கு. இது நமக்கு இந்த பக்கம் தான் காத்தெல்லாம் வெளியே போகும். ஏர் ஃப்ரை பண்றப்ப இங்கதான் நம்ம என்ன ஃப்ரை பண்ண போறோமோ அதை வைக்கணும். இந்த மாதிரி இருக்கு. இதுலதான் நம்ம வடை, சிக்கன், நமக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஏதாச்சும் வேணும்னாலும் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸ்டீல் தான். இதை இப்படி வச்சு நம்ம ஆயில் தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணணும். பார்ப்போம். இதில் ஏர் ஃப்ரை, ரோஸ்ட், ரீஹீட், டீஹைட்ரேட் அந்த வேறு ஆப்ஷன்லாம் இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்க சிக்கன் எவ்வளோ டெம்பரேச்சரில் வைக்கணும் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது ரெசிபி புக்கு. என்னென்ன இதில் குக் பண்ணலாங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த மாதிரி வெஜிடபிள் அண்ட் சிக்கன், கிராப் எப்படிலாம் குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எவ்வளோ டைம் ஆகும், டெம்பரேச்சர் எவ்வளோ, ஆயில் ப்ரஷ் பண்ணணுமா இல்லை தேவையில்லையா அதெல்லாம் போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிக்கனோட ரெசிபியே கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன தேவை, எவ்வளோ நேரம், எப்படி குக் பண்ணுறது மற்றதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ரெசிபிஸையும் நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி போடுறேன். அப்புறம் இது எப்படி ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏர் ஃப்ரையரை யூஸ் பண்ணி சிக்கன் லெக் பீஸ் நான் கொஞ்சம் மசாலாலாம் தடவி ஊற வச்சிருக்கேன். அது எப்படி பண்ணுறதுன்னு இதில் பார்ப்போம். அப்புறம் நேற்று வாழைப்பூ வடை சுட்டேன். அதில் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். அது இப்போ ஆயில் இல்லாமல் ஃப்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன் அதையும். இப்போ இந்த ஏர் ஃப்ரையரில் நான் வாழைப்பூ வடை பண்ணி பார்க்க போகிறேன். நான் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வடை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஏர் ஃப்ரையரை ப்ரீ ஹீட் பண்ணணும். இது பேர் தான் பக்கெட்டுன்னு சொல்லுவோம். இதை தனியாக வெளியே எடுத்துடலாம். இது பேர் கிறிஸ்பர். நம்ம சிக்கன்லாம் வச்சோன்னா ஒரு ரேக் தனியாக சில்வர் கலரில் இருக்கும். நான் அதை அப்போ காமிக்கிறேன். இது வடைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணணும். இப்போ பவர் ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரை 400 டிகிரி ஃபாரன்ஹீட் வடைக்கு வைக்கணும். 3 மினிட்ஸு. அப்புறம் ஸ்டார்ட். இப்போ ஜஸ்ட் ப்ரீ ஹீட் தான் பண்ணுறோம். அப்புறம் இது ஆனதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வரும். அப்போ வெளியே எடுத்துட்டு அதில் வடையை வைக்கணும். இப்போ ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ பாஸ் பண்ணிவிட்டு அதுவே எண்டிங் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வெளியே எடுத்துடலாம். சூடாக இருக்கும், அதனால நான் இங்கே வைக்கிறேன். இப்போ நான் அதில் வடையை வைக்க போகிறேன்.
இப்போ இது மேலே வந்து லைட்டாக ஆயிலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். போதும். அடுத்து வடையை வந்து நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எந்த சைஸில் வேணுமோ வச்சுக்க வேண்டியது. இப்போ இதுக்கு மேலே வந்து லைட்டாக எண்ணெயை தடவிக்கலாம். இப்போ இதை அப்படியே உள்ளே வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரை 400 டிகிரியில் ஒரு 6 நிமிஷத்துக்கு வைப்போம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா வடையை வெளியே எடுத்துட்டு திருப்பி போட்டு திரும்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக விடணும். அவ்வளோதான். இப்போ வந்து 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாஸ் பண்ணிட்டு வெளியே எடுப்போம். வெளியே எடுத்துட்டு திருப்பி போட வேண்டியது. இப்போ எல்லாமே திருப்பி போட்டாச்சு. உள்ள வச்சிடலாம். முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. வடையோட திக்னஸை பொறுத்து டெம்பரேச்சரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நான் சிக்கன் வைக்க போகிறேன். சிக்கன் பிரஸ்ட் கிடையாது, சிக்கன் லெக் தான் நான் இங்கே மசாலா போட்டு ஊற வச்சிருக்கேன். அந்த சிக்கன் லெக்குக்கு தனியாக எவ்வளோ டெம்பரேச்சர்னு இதுலேயே கொடுத்துருக்காங்க. 360 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 20 to 25 மினிட்ஸ்க்கு வைக்கணும். அதில் பாதி அளவு வந்தோடனே நம்ம வந்து திருப்பி போட்டு திரும்பி குக் பண்ணணும். இப்போ 20 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா 10 மினிட்ஸில் வந்து திருப்பி போட்டு திருப்பி உள்ள வைக்கணும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆயில் அதே மாதிரி தான், வடைக்கு செஞ்ச மாதிரி தான். லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லெக்கை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக ஆயிலை தடவிட்டு உள்ள வச்சுட்டா போதும். வாங்க பார்ப்போம். ஆல்ரெடி எண்ணெய் தடவியாச்சு. சிக்கன் லெக்கை வந்து வச்சிருவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ தடவிக்கோங்க. இதை அப்படியே உள்ள வைக்க வேண்டியதா. ஏர் ஃப்ரை 360 25 minutes. ஸ்டார்ட். இப்போ வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேலேயே ஆயிடுச்சு. பாஸ் பண்ணிட்டு திருப்பி போட போறேன். அப்படியே உள்ள வச்சு 25 மினிட்ஸ்க்கு வச்சிருந்தேன். முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.